வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹர்திக் பாண்டியாவுக்கு ஆப்பு வைத்த சிவம் தூபே. சிஎஸ்கே போட்ட மாஸ்டர் பிளான். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சிஎஸ்கேவின் அதிரடி ஆல்ரவுண்டரான சிவம் தூபே முதல் முறையாக பந்து வீசி விக்கெட்டை எடுத்து இருக்காரு. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வரும் ஜூன் மாதம் தொடங்க உள்ளது. இந்த போட்டிக்கான இந்திய அணியில் ஆல்ரவுண்டராக சிவம் தூபே, துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் சேர்க்கப்பட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் நடப்பு சீசனில் சிவம் தூபே அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்து வராரு. குறிப்பாக ரசிகர்களால் சிக்ஸர் மண் என்று அழைக்கப்படும் அளவுக்கு சிவம் தூபே பேட்டிங் அபாரமாக இருக்கிறது. இந்த நிலையில் தான் சிவம் தூபே பேட்டிங் செய்து வந்தாலும் இந்த சீசனில் அவர் ஒருமுறை கூட பந்து வீசவில்லை. இதனால் ரவி சாஸ்திரி உள்ளிட்ட முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் சிஎஸ்கேவிடம் கோரிக்கை வைத்தாங்க. சிவம் தூபேவின் பந்து வீச்சு சிஎஸ்கே அணிக்கு வேண்டுமானாலும் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்திய அணிக்கு சிவம் தூபே குறைந்தபட்சம் 2 ஓவர்களாவது வீச வேண்டும். இதனால் நடப்பு ஐபிஎல் தொடரிலேயே அவருக்கு அதிகமாக பந்து வீச வாய்ப்பு தாருங்கள் என்று கோரிக்கை விடுத்து இருந்தாங்க. இதனால் சிஎஸ்கே நிர்வாகம் இதனை ஏற்கவில்லை. சிவம் தூபே தொடர்ந்து பேட்ஸ்மேனாக மட்டும்தான் விளங்கி வந்தார். இந்த நிலையில் தான் பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் தீபக் சஹார் காயம் காரணமாக வெளியேறிய நிலையில் சிவம் தூபே ஒரு ஓவர் வீச வேண்டிய நிலையும் ஏற்பட்டது. சிவம் தூபே கையில் பந்து வந்தவுடன் ரசிகர்கள் உற்சாகமாக குரல் கொடுத்தார்கள். இந்த நிலையில் தான் சிவம் தூபே தன்னுடைய ஸ்லோ பந்துகளால் பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி கொடுத்தார். அதிரடி வீரர் ஜானி பிராஸ்டோ விக்கெட்டை சிவம் தூபே வீழ்த்தினார். இதனை ரசிகர்கள் கொண்டாடினார்கள். எனினும் அந்த ஓவரில் ஒரு பவுண்டரி, ஒரு சிக்ஸர் சென்றாலும் விக்கெட்டை முதல் ஓவரிலேயே சிவம் தூபே எடுத்து இருப்பது அவருடைய பந்து வீச்சு திறமையை காட்டுவதாக ரசிகர்கள் தெரிவிச்சு இருக்காங்க. தொடர்ந்து சிவம் தூபே பந்து வீசினால் நிச்சயம் T20 உலகக்கோப்பையில் இந்திய அணியில் அவருக்கு இடம் உறுதியாகிவிடும் என்று ரசிகர்கள் கூறி வராங்க. இதனால் ஹர்திக் பாண்டியாவின் இடத்திற்கு ஆபத்து ஏற்படலாம் என்றும் ரசிகர்கள் கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.